ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்வி கவி யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் குவார்டர்லி எக்ஸாமுக்கான ஒரு மாடல் கொஸ்டின் பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் மற்ற டிஸ்ட்ரிக்டில் நடந்த ஒரு கொஸ்டின்ஸ், ஒரிஜினல் கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் ஒரிஜினல் கொஸ்டின்ஸும் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 10 ஒன்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் வாழும் நிலப்பகுதியை குறிக்கும் சொல். அடுத்து இரண்டாவது, தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துக்கள் என்னென்ன? அடுத்து 4, பள்ளிக்கு சென்று கல்வி டேஸ் சிறப்பு. ஸோ இது மாதிரி மொத்தம் 10 ஒன்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கோடிட்ட இடத்தை நிரப்புக. எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை கலைத்தவர் டேஸ். உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களில் ஒன்று. 13, முற்றுப்பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் டேஸ் எனப்படும். அடுத்து 14, கலப்பில் டேஸ் உண்டென்பது இயற்கை நுட்பம். 15, புற உலக ஆராய்ச்சிக்கு டேஸ் கொழுகொம்பு போன்றது. அடுத்து வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க. அடுத்து என்ன மனப்பாட பாடல் அப்படின்றத பார்க்கலாம். மனப்பாட பகுதியை அடிமாறாமல் எழுதுக. வாழ்க நிரந்தரம் என தொடங்கும் பாடலை எழுதுக. அடுத்து தக்கார் என தொடங்கும் திருக்குறளை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்தது 2 மார்க் கொஸ்டின். ஸோ இந்த கொடுத்துருக்க 2 மார்க் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நீங்க வந்து தரவு பண்ணுங்க. அண்ட் எந்தெந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடா கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இப்ப நான் சொல்றேன். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து தமிழ் எங்கு புகழ் கொண்டு வாழ்கிறது. அடுத்தது ஓவிய எழுத்து என்றால் என்ன? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து மெய்யெழுத்துக்கள் எவற்றை இடமாக கொண்டு பிறக்கின்றன? இதுவும் வந்து ரிப்பீட்டடா கேட்கிற கொஸ்டின். ஸோ நல்லா தரவு பண்ணிக்கோங்க. அடுத்து 26, ஓடை எவ்வாறு ஓடுவதாக வாணிதாசன் கூறுகிறார். 27, கப்பல் கவிழ்ந்ததற்கு காரணமாக கோணக்காத்து பாட்டு கூறுவது யாது? அடுத்து வினாயின் 28, நிலத்திற்கும் செவ்விந்தியர்களுக்கும் உள்ள உறவு யாது? வினாயின் 29, வியங்கோல் வினைமுற்று விகுதிகள் யாவை? சான்றோருக்கு அழகாவது எது? அடுத்து 31, நீலகேசியில் பிறவி துன்பத்தை தீர்க்கும் மருந்துகளை கூறப்படுவன யாவை? நம்மை நோய் அணுகாமல் காப்பவை யாவை? தமிழர் மருத்துவத்தில் மருந்துகளாக பயன்படுவன யாவை? அடுத்து 34, முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. அடுத்து 35, யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அடுத்து 36 பாத்தீங்கன்னா, பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை யாது? அடுத்து 37, திருவிக்கா சங்க புலவர்களாக குறிப்பிடுபவர்களின் பெயர்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து 5 மார்க் கொஸ்டின். 3 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க வந்து அட்டன் பண்ணணும். தமிழ் மொழியை வாழ்த்தி பாரதியார் கூறும் கருத்துக்களை எழுதுக. எழுத்து சீர்திருத்தத்தின் தேவை குறித்து எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்து கோணக்காற்றால் வீடுகளுக்கு ஏற்பட்ட பாதிப்புகள் யாவை? உடல் நலத்துடன் வாழ கவிமணி கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. 42, நோய்கள் பெருக காரணம் என்ன? அடுத்து 43, தமிழ் வழி கல்வி பற்றி திருவிக்கா கூறுவனவற்றை எழுதுக. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். அடுத்தது 10 மார்க்கு கொடுத்துருக்காங்க. அனைத்து வினாக்களுக்கும் விடையெழுக. சரியான மரபு சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அடுத்தது வந்து கலைச்சொல், தமிழெண்களை எழுதுக கொடுத்துருக்காங்க. தொடர்களை வந்து மாற்றி எழுத சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து ஒன்றுக்கு மேற்பட்ட சொற்களுடன் இணைத்து புதிய சொற்களை உருவாக்குக. ஸோ இது மாதிரி மொத்தம் 10 ஒன்வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கீழ்காணும் விளம்பரத்தை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. ஸோ ஒரு விளம்பரம் கொடுத்து அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கான ஆன்சர்ஸை வந்து நீங்க வந்து இந்த விளம்பரத்திலே நீங்க கண்டுபிடிச்சு வந்து அதுக்கான ஆன்சர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். அடுத்து 8 மார்க் கொஸ்டின். கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளிக்க. எழுத்துக்களின் தோற்றம் குறித்து எழுதுக. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்து தாய்மண் மீதான செவ்விந்தியர்களின் பற்று குத்து சியாட்டல் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக. வெட்டுக்கிளியும் சருகுமானும் கதையை சுருக்கி எழுதுக. அல்லது திருக்குறளின் கருத்தை பின்பற்றி நடந்த சகாதேவன் கதையை சுருக்கி எழுதுக. அடுத்து வந்து 8 மார்க் கொஸ்டின். கட்டுரையும் கடிதம் கேட்டிருக்காங்க. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், அதை பத்தி வந்து கட்டுரை எழுதணும். அடுத்தது வந்து விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்ற உங்கள் நண்பனுக்கு பாராட்டு கடிதம் வந்து கேட்டிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம உங்க கருத்துக்கள் என்ன அப்படின்றதை கமெண்ட் பாக்ஸ்ல டைப் பண்ணுங்க. தேங்க்யூ.